கிறிஸ்துவுக்குள் அன்பான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த காலை பொழுதுல உங்களை யூடியூப் வாயிலாக சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நாள் நீங்கள் தேடுகிற ஒரு நன்மை இன்னைக்கு கர்த்தர் தருவார். ஆமென். இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்க இன்னைக்கு காலையில் முடிச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறீங்க, நேற்று வரைக்கும் என் வாழ்வில் ஒரே கசப்பு, இந்த கசப்பை இன்னும் என் வாழ்விலேருந்து நீக்க ஒரு வழி இல்லை. ஒரு பொருளையோ ஒரு பிஸ்னஸ்லையோ தொட்டால் தரித்திரமாக போகுது. நான் தேடி போகிறேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு நன்மை வரும்னு, ஆனால் லாஸ் ஆகுது. எல்லா இடத்துலையும் ஒரு அவ்வளோதான். இன்னும் சில பேர் காலையில் உட்காந்து யோசிக்கிறீங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனையை போயிடுச்சு பிரதர், மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என் வாழ்க்கையில், அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சுது, இதுலேருந்து இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதுங்கிற நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனம் எத்தனையோ பேர் இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இத்தனை நாள் என் மகளே, என் மகனே, ஒவ்வொரு இடத்துக்கு தேடி அலைஞ்சு ஓடின, ஆனால் ஒரே தடை, நீ தேடுகிற நன்மையை நீ காணலை. அப்படி கலங்கி வாழ்க்கையே கசந்து போய் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், நேற்று வரைக்கும் நான் தேடின நன்மை, நான் தேடின எந்த ஒரு இதுவும் என்னால் பெற முடியல, நான் வாழ்க்கையே கசந்து போய் மனமடிவாய் சோர்வாய் இந்த காலை பொழுது எழுந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வாக்கு தத்துவம் யோபு 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். அமேன். உங்களுக்கு நன்மை வரும். கலங்கி கொண்டு ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து நான் என்று சொல்கிற உங்களுக்கு நன்மை வரும். சரி, அந்த நன்மை எப்படி வரும்? அதுவும் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். பழகுனா இயேசு கிறிஸ்து எப்படி பழகுது? பழகுதல் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, வேதம் சொல்லுகிறது பழகுதல்னா அவர்கிட்ட போய் சிரித்து பேசி, என்ன கடவுளை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறதில்ல. பழகுதல்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம். பழகுதல்னா உன்னை நீ ஒப்பு கொடுத்துரு முழுசான அர்த்தம். நீ காலை பொழுதுல நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுங்கள், இவ்வளோ நாள் நான் உலகத்தை தேடி ஓடிட்டேன், நன்மை வரும்னு, உலகத்தோடு பழகிட்டேன், பாவத்தோடு பழகிட்டேன், பாவம் செய்கிற நண்பனோடு பழகிட்டேன், தகப்பன் தாய் பேச்சை கேட்காம என் நண்பனோட பேச்சை கேட்டேன், என் தோழனோட பேச்சை கேட்டேன், வீணான போதை வஸ்துக்கும் வீணான ஷார்ட்கட்டில் எப்படியாவது பணத்தை எடுத்துடலாங்கிற அந்த வழியை நோக்கி அதில் நான் பழகிட்டேன். வீணான விளையாட்டில், வீணான சூதாட்டம், இந்த மாதிரி ஆன்லைனில் விளையாண்டு